வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, உணவு உண்ணும் பொழுது உடல் பருமன் குறைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பதிவை பார்ப்போம். பொதுவா உணவு உண்ணும் பொழுது நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் நின்று கொண்டு உணவு எடுக்கக்கூடிய ஒரு முறையை பார்ப்போம். அதே போல டைனிங் டேபிள்ல அமர்ந்து கொண்டு எடுக்கக்கூடிய ஒரு முறை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தரையில் அமர்ந்து கொண்டு எடுக்கக்கூடிய ஒரு முறையாக பார்ப்போம். இப்போ நம்ம நின்று கொண்டு உணவு எடுக்கும் பொழுது அதிக அளவு உணவு எடுக்கக்கூடிய ஒரு நிலையாக அமையும். அந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் பருமன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவது முறை பாத்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் அமர்ந்து கொண்டு உணவு எடுக்கும் பொழுதும் இப்போ நின்று கொண்டு உணவு எடுப்பதோட சற்று ஒரு குறைவான ஒரு நிலையில உணவு எடுக்கக்கூடிய ஒரு முறையாக பார்க்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம உணவு எடுக்கக்கூடிய முறை சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் பார்க்கலாம். மூன்றாவது, நம்ம தரையில் அமர்ந்து கொண்டு உணவு எடுக்கும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு உணவு தேவைப்படுகிறதோ அந்த அளவு மட்டுமே உணவு எடுக்கக்கூடிய ஒரு முறையாக பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நின்று கொண்டு உணவு எடுக்கும் பொழுது இப்போ பிளேட்டோ இந்த நிலையில இருந்து உணவு எடுக்கக்கூடிய ஒரு முறையாக பார்க்கலாம். இந்த நிலையில உணவுடைய அந்த குவான்டிட்டி என்பது அதிகரிக்கப்படுகிறது. இப்போ டைனிங் டேபிள் அமர்ந்து கொண்டு உணவு எடுக்கும் பொழுது உதாரணத்துக்கு நம்ம இந்த நிலையில இருந்து உணவு எடுக்கும் பொழுது உங்களுடைய குவான்டிட்டி என்பது சற்று குறையக்கூடும். மூன்றாவது, நம்ம தரையில் அமர்ந்து கொண்டு உணவு எடுக்கும் பொழுது இப்போ இந்த நிலையில இருந்து உணவு எடுக்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி உணவு எடுக்கும் பொழுது முன்னாடி வளையும் பொழுது நீங்க எடுக்கக்கூடிய உணவு என்பது தன்னால ஜீரணமாகக்கூடிய ஒரு நிலையாக பார்க்கணும். நம்முடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே போல தொப்பை கண்டிப்பா வராது. பெண்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. உங்களுடைய முதுகு பகுதியும் சரி, இடுப்பு பகுதியும் சரி நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்காது, மோஷன் ப்ராப்ளம் இருக்காது, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால்தான் அந்த காலத்துல நம்ம அமர்ந்து கொண்டு உணவு எடுக்கக்கூடிய ஒரு முறையை கடைபிடிக்கப்பட்டது. இப்போ தரையில அமர்ந்து கொண்டு உணவு எடுக்கும் பொழுது வெறும் தரையில அமர வேண்டாம். பெட்ஷீட்டோ இல்ல பாயோ மனையோ பயன்படுத்துவது என்பது நல்லது. அதனால தரையில அமரும் பொழுது ஃபார்வர்ட்ல எந்த அளவுக்கு நம்ம பெண்ட் பண்ணி உணவு எடுக்கின்றோமோ அந்த அளவு நம்முடைய ஜீரண மண்டலம் என்பது நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையாக பார்க்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா உணவு எடுப்பதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடமோ இல்ல அரை மணி நேரம் முன்பாக நீர் எடுப்பது என்பது தவறு என்பது கிடையாது. உணவு எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது நீர் அருந்துவது தவறு. அதே போல உணவு எடுத்து முடித்த பிறகு நீர் அருந்த வேண்டாம். ஒரு அரை மணி நேரமோ இல்ல 1 மணி நேரமோ சென்ற பிறகு நீர் அருந்துவது என்பது நல்லது. இடையில உங்களுக்கு காரம் ஏற்பட்டால் இல்ல விக்கல் ஏற்பட்டால் மட்டுமே நீர் அருந்துவது என்பது நல்லது. இது போல நம்ம அமர்ந்து கொண்டு உணவு எடுப்பது என்பது மிக சிறந்த ஒரு நிலையாக நம்ம பார்க்கலாம். இந்த முறையில் நம்ம கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது கண்டிப்பா ஏறாது. இது அந்த காலத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்ட ஒரு முக்கிய யுக்தியாக நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தரையில் அமர்ந்து கொண்டு உணவு எடுக்கக்கூடிய ஒரு முறையை கடைபிடிப்பது என்பது நல்லது. நன்றி, வணக்கம்.